ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான இந்த கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் 100 கிராம். நீங்கள் புழுங்கரிசி கூட எடுத்துக்கலாம். 100 கிராம் பச்சரிசி, ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஏன்னா எவ்வளோ பச்சரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகு ஜீரகம் எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் நான் வச்சுருக்கேன், துருவி கொஞ்சமாக கடைசியில் போடணும். அதே மாதிரி வெங்காயம் நான் எடுத்திருக்கேன்னா 8 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை அந்த தோல் உரித்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, இது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 3த்தையும் என்ன பண்ணணும், நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதோடையே இந்த பச்சரிசி, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்போடைய மிளகு ஜீரகம், இந்த பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வேக வச்சிடலாம். குக்கரில் நல்லா 4 விசில் விடணும். இப்போ நீங்கள் இது 1 கிளாஸ்னால் நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி கூட விடலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் திறந்துட்டு நல்லா தண்ணியை விட்டு நல்லா மசிச்சுட்டு நல்லா தண்ணியாக குடித்தா கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய், உப்பெல்லாம் போடுறத நான் சொல்கிறேன். முதல்ல இதை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குக்கர் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசி, உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு அதை நல்லா கழுவிட்டு நான் பாருங்கள் 2 கிளாஸ்க்கு மேலேயே இது விட்டுருக்கேன். தண்ணி நல்லா வேகட்டும் இல்லைங்களா. அதோடு சேர்ந்து பாருங்கள், அதோடு சேர்ந்து வெங்காயம், பூண்டு, மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு வெங்காயம், பூண்டு வேண்டாதவங்க அதை நீங்கள் ஒதுக்கிட்டு மிளகு ஜீரகம், சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சரிசி போட்டு நீங்கள் வேக வச்சு அந்த கஞ்சி சாப்பிடலாம். இந்த கஞ்சி இன்னும் முடியல, இது வெந்தோன்னு நான் காமிக்கிறேன். பாருங்க, இப்போ வெந்துருச்சு. நான் கொஞ்சம் தண்ணி பத்தாதனால தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு குழவா வேணும்னா இன்னும் தண்ணியை விட்டு நல்லா அடுப்பில் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போயும் சாப்பிடணும் போல் தோணுது இல்லையா. இதில் நான் இன்னும் உப்பு போடலை. உப்பு போட்டுறேன், தேங்காய் போடணும், இது 2ம் போடணும். பாருங்கள், தேவையான உப்பு போட்டுக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். கலந்துட்டு வேணுன்னா அவங்கவுங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் யாருக்கும் எவ்வளோன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு கடைசியாக உப்பை கலந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம். சரியாக இருக்கும். இன்னும் தண்ணியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக குடிச்சிக்கலாம். இது ரொம்ப நான் சொன்ன மாதிரி உடம்பு சரியாதவங்க யார் வேணால் சாப்பிட்லாம். குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து நல்லா கொடுத்திங்கன்னா இது உடம்புக்கு ஹெல்த்தியானது. இதுக்கு இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். பாருங்கள், மோஸ்ட்லி தேங்காவை துருவி போட்டுருங்க. துருவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 கப்பு தேங்காய் துருவினது கொடுத்துருக்கேன். அதையும் இதோட நல்லா கலந்துக்கலாம். சூட்டோடையே நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். இதே சூடே நல்லா இருக்குது. இந்த சூட்டோடையே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா இந்த கஞ்சிக்கு பாருங்கள், நான் பிரண்டை துவையல் பண்ணியிருக்கேன். பிரண்டை துவையலும் ஊறுகாயும் வச்சுருக்கேன். இதே நீங்கள் காரக்குழம்பு, சாம்பார்லாம் வச்சுக்கிட்டா கூட தொட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. யார் வேணால் சுலபமாக செய்யக்கூடியது. எல்லாருமே ஆம்பளைலேருந்து பொம்பளைலேருந்து எல்லாருமே பேச்சுலர்ஸ் எல்லாம் செய்யக்கூடியது தான். இது ஈஸியானது. இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு தானே நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி ஹெல்த்தியான உணவை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.